மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன அது மூஞ்சி? ஹாய், வணக்கம். ஓகே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. ஓகே ஓகே இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப ரோலாகுது இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் அப்பனை பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் அப்பனை பார்க்க போறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறது கேட்குறீங்க. வீட்டில் தான் இருப்பேன், கூப்பிட்டு காமிக்க வேண்டியதாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஐயோ, அதே சகல வாடா போனான்ட்டேனே. வீட்டில் தான் இருக்காரு, நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ குலசேகரப்பட்டினம் கோட்டையில சூரிய வம்சத்துல வர்றது நாட்டாம சிங்கமா வாழ்ந்தனே. 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு நாட்டாமையா இருந்த நாடு காட்டுவாசி கூட்டத்தில் அடிமாடா போனே. ஐயா ஏ சாமி, ஜஸ்ட் பார்ப்பன் எல்லாம் உடச்சிருச்சு வைக்கிறதுக்காக தான். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. சரி, ஓகே. இந்த பாருங்க, பிட்டு பேப்பர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல், உங்கள் வீட்டு பையன் சக்தி வ்ளாக்ஸ். ஓகே, ஓகே. இன்றைக்கி என்ன மேட்டர்னா, முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் என் அப்பனை பார்க்க வந்திருக்கேன். என் அப்பா இல்லை, உலகத்துக்கு என் வந்து அப்பன். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் பெரிய ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரராகவர் கோவில். ஸோ வீரராகவர் கோவிலை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரீச் ஆகாத ஒரு கோவில்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி டீசெண்டாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறத விட நம்ம ஸ்லாங்கில் இறங்கி சொன்னோம்னா அது வந்து உங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படி வந்து சொல்கிறோம். ஸோ இதனால் வந்து என்னடா அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாமே உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் கடவுள் வந்து, அதாவது இயற்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யாருமே இல்லாத டைமில் கூட வந்து துணையாக நிற்கும். ஸோ நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதுதான் கடவுள். ஸோ அந்த கடவுள் வந்து எனக்கு துணையாக இப்போ எப்படி நிற்கிறாரு அப்படின்னா, நான் வந்து அவங்கள்ட்ட நிறைய பேசுகிறேன். ஸோ அவன் பேசுகிறப்ப என்னென்னா, சரி இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்றப்ப கடைசியாக ஒரு ஃபைனலாக கொஷின் வரப்போ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றப்ப, சரி நான் இருக்கேன் உங்க கூட, நீ என்ன வச்சு ஏதாவது பண்ணு அப்படின்றப்ப, எனக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப, இது நல்லா கலாய்கிறிய, நீ என்னையே கலாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டோம்னா தோணுச்சு எனக்குள்ள. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல, நம்ம நேரம் உள்ளே போயிடும். ஸோ பிட்டு ரெடி பண்ணியாச்சு, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது, இன்றைக்கி அடிச்சுன்னு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஊரில் இருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், திருவள்ளூரில் இருக்கோம். ஸோ திருவள்ளூரில் இருந்துக்கிட்டு நம்ம திருவள்ளூரை பற்றி பேசலாம். எப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க திருவள்ளூரை பற்றி. கதை இப்படி போகுதா? ஸோ அவங்களாவே பேசிட்டோம், நல்லாவே பேசிட்டோம். நம்மளும் கொஞ்சோண்டு பேசிக்கிறோம், நம்மளே கொஞ்சம் பார்த்துருங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, வாசீஸ்வரர் கோவில் திருவள்ளூர். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி போக போகிறோம். நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன், சைடில் வீடியோலாம் போட்டு பாருங்கள். ஓகே, இந்த கோவிலில் முதல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்து 2 வாசல் இருக்குது. ஒன்று வந்து வடக்கு வாசல், மேற்கு வாசல் நினைக்கிறேன், அந்த 2 வாசல். ஸோ அதில் வந்து எந்த வாசல் பக்கம் வேணாலும் நீங்கள் போகலாம். ஸோ இதில் ஒரு வாசல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வரும். ஸோ இன்னொரு வாசல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மெயின் ரோட்லேருந்து தான் போகும். ஸோ ஸ்பேசியஸ் நிறைய இருக்கும், கார்லாம் நீங்கள் விட்டுட்டு அழகாக உள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பால் வந்து ஸ்பெஷல், வேறு லெவல் ஸ்பெஷல். ஸோ அவர் எப்படி வந்தார் அந்த கதையெல்லாமும் வந்து சும்மா ஓரளவுக்கு வந்து நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அங்கங்கே கேட்டு, நான் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, நானும் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே,
ஃபஸ்ட்டு நம்ம பாலோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பூமி, அது என்னது அது மூங்கில் பூமி, ஓகேவா? மூங்கில் இதெல்லாம் வர்ற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து தோன்றப்பன்னு நினைக்கிறேன், தோன்றப்போ வந்து ஏதோ தட்டுப்பட்டுருக்கு. ஸோ தட்டுப்படுறப்ப என்ன ஆச்சுன்னா, அவரை வந்து தோண்டி எடுக்கிறப்ப தோன்றதில்ல, சும்மா ஏதோ கல்லுமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓங்கி அடித்து இது பண்ணுறப்ப அவர் தலையில் பட்டு கபாலம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் அவர் பேர் கபாலீஸ்வரராக நீங்கள் கேட்பீங்க. இல்லை, ஆனால் அது பேர் அவர் பேர் வாசீஸ்வரர். வாண்டடாக வந்து நான் இருக்கேன்டான்னு சொன்னதுனால அவர் பேர் வாசீஸ்வரர் ஆக்கிட்டாங்கோ. அதே தாங்க கதை. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. ஓகே, அதனாலேயே அவருக்கு வந்து இன்னொரு இதுவும் இருக்குது. ஸோ என்னென்னா, அவர் வந்து தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதனாலேயே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணுறப்ப, அலங்காரம்லாம் பண்ணுறப்போ வந்து சந்தன அபிஷேகம் மட்டும் இல்லை, சந்தன அலங்காரம் பண்ணுறதாகட்டும், உருட்டி வந்து அவர் மேலே இப்படி எரிய தான் செய்வாங்க தாண்டு தவிர தொட்டு வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து கூடுதல் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ராகணும், அதாவது மேற்கு வடக்கில் நீங்கள் என்ட்ரானீங்கன்னா, அதாவது அதுதான் பெரிய கோபுரம். ஸோ அந்த கோபுரத்தோட எடிட்டும் போடுறேன், இப்போ அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு அடுத்து ஓகே, பார்த்துட்டிங்களா? எடிட் நல்லா இருக்கா? ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு போட்டுருங்க, உங்கள் வீட்டு பையனா நினச்சி போடுங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விட்டு எடுத்தாச்சு. இந்த கோவிலில் இன்னொன்று ஒரு சிறப்பும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிலே பெரிய சிறப்பு. ஸோ இந்த கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றரசன், அந்த கோவிலோட சிற்றரசன் வந்து சொல்லி. ஸோ இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் அப்படியே அது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அது சைஸில் பெருசாக இருக்கும். அதே மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் அந்த கோவில். ஸோ எப்படி சொல்கிறதுனா, இடம் வேறு, ஸோ சைஸ் வேறு, பட் அதே மாதிரி பெரிய நந்திலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ அங்கே என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயம் அப்படியே இதில் இருக்கும். ஸோ கோவில் ஆகட்டும், கோவில் இருக்க சிற்பங்கள் ஆகட்டும், ஸோ கோவில் இருக்க கல்வெட்டுகள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த மேட்ரு வந்து ஓகே, இப்போ நீங்கள் கோவில் உள்ள என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா முதல் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கமாக நீங்கள் வந்து போங்க. தெற்கு வாசலாக மேற்கு நீங்கள், நான் இங்கே வந்து தெற்கு வாசலில் இருந்தே சொல்கிறேன். ஸோ தெற்கு வாசல் தான் நினைக்கிறேன் வாசல். சரி, ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்க, நான் அப்படியே வீடியோவில் வந்து எடிட் பண்ணி போகிறேன். அந்த வாசலேருந்து வடக்கு புறமாக போனீங்கன்னா வந்து நிறைய சின்ன சின்ன மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாமே நிறைய மூலிகை செடிகள், துளசி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நிறைய செடிகள் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலான செடி மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு வாசல்லேருந்து வலது பக்கம் திரும்பி நேராக உள்ளே போனீங்கன்னா, ஸோ அங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது. ஸோ இப்போ வந்து அது ஒரு இதுவால் மரம் வந்து சாஞ்சிருச்சு. நம்ம வரதா புயல் நினைக்கிறேன், வரதா புயல் அப்போ தான் வந்து அந்த மரம் சாஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 அடி இருக்கும் அந்த மரம், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம். நாகலிங்க மரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நாகலிங்க மரம்னா அதோட பூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது பூ நான் கிடைக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைமில் வராது, மழை டைமில் வரும்னு நினைக்கிறேன். மழை டைமில் வந்து மழை ஸ்டார்டிங் கேஜில் வந்து அந்த பூ வந்து பூக்கிற டைம்னு நினைக்கிறேன். அது கிடைச்சதுனால நான் உங்களுக்கு வந்து இதை எடுத்து நான் போட்டு காமிக்கிறேன், ஓகேவா? அந்த பூ எப்படி இருக்குன்னா, இல்லை நான் வேறு என்ன ஃபோட்டோ எதுனா இருந்தாலும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்கள். அந்த பூ எப்படி இருக்குன்னா, பூ இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு இது இப்படி கவர் ஆன மாதிரி இருக்கும். அந்த இது தள்ளி பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து குட்டியாக ஒரு இது மாதிரி இருக்கும், லிங்கம் மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து லிங்கத்தை நாகம் மூடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே அந்த பூக்கு வந்து நாகலிங்க பூ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் நேமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேறு லெவலான ஸ்பெஷலான வந்து விஷயம். ஸோ இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த கோவிலுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ட் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை வச்சது வந்து ஒரு சின்ன ஒன்று இருக்கிறப்ப ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஆனால் எங்கள் தாத்தா வந்து சொல்லுவார், நம்ம தான் வந்து வச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து பெருமை இல்லை, சும்மா ஒரு இது தான், ஓகேங்களா? அதுக்கு அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 மரம் வந்து அது எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல.
ஸோ ஈஸியாக வந்து இது பண்ணிவிட்டு வச்சுருந்தோம் 2 மரம் அதுவும் இருக்குது. நான் அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது கோவிலில் இந்த மரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்படியே நேராக உள்ளே போனீங்கன்னா ஸோ நிறைய இடிஞ்சு விழுந்ததில்லை. ஸோ பராமரிக்கப்படாத இடிஞ்சு விழுந்த அதாவது அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து சீர்படுத்தி இப்போ மறுபடியும் அந்த கோவிலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கல்வெட்டுகளோட அழகாக அடிக்கிட்டு அதே மாதிரி அந்த மரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகளும் இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு தேவையான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மடத்தில் வந்து கரெக்டாக 12 மணிக்கு அவ்வளோ சாப்பாடு போட்டுருவாங்க டெய்லி. ஓகே டெய்லியா இல்லை அவிக்கியே தெரியல. நீங்கள் போகிறப்ப கிடச்சி தான் சாப்பிடுங்க. நோ இஷ்யூ. எதுவுமே எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாமே பண்ணித்தருவாங்க. ஓகே அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயில் அப்படியே சுற்றி வந்தோம்னா இந்த பக்கத்தில் சுயம்புலிங்கம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்காங்க. அவர் என்னென்னா அந்த சிங்கிள் லிங்கம் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து மண்ணில் டேரெக்டாக புதஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அவர் எப்படின்னா சுயம்பாக உருவான லிங்கம். அவர் வந்து சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறது என்னென்னா அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ அப்படி நாளடைவில் அது வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோட ஹைட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த லிங்கம் ஸோ அவரும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவரையும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வாங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகலிங்க மரம் சொன்னான்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கோல்டான மரம். ஸோ அதனால் வந்து அது பக்கத்தில் வந்து குழந்தைங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ரொம்ப அடர்ந்தே ஆயிடுச்சு. மேபி நீங்கள் வரப்போ வந்து ரொம்ப நல்லா பெருசாக வளர்ந்துருக்கலாம். வளர்ந்துருக்கப்போ வந்து பக்கத்தில் விடாதீங்க. ஏன்னா அது வந்து பூச்சிகள் பாம்புகள் அதெல்லாம் வந்து வெயில் தாங்க முடியாமல் அதுக்கடியில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த இடம். போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி வந்தோம்னா நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் பார்த்தேன். ஸோ நம்ம மூலவர்னு சொல்லுவாங்கள்ல உற்சவர் அவருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து அது யாருமே இல்லாதப்போ நீங்கள் காலியாக இருக்க டைம் ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து அது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மடத்துக்கு பக்கத்தில் நின்று கிளாப் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே ஒரு எக்கோவாக கேட்குது. ஸோ இது வந்து ஒரு எப்படின்னா இதிலேருந்து ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சது என்னென்னா என் லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது உனக்கு திருப்பி எதிரொலிச்சிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து இதில் வந்து நமக்கு புரிஞ்சுது. ஆனால் சவுண்ட் போட்டால் எக்கோ அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் போட்டால் அடிக்கலை. கிளாப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு எக்கோ மாதிரி கேட்குது. இதையும் ஃபீல் பண்ணி பாருங்கள் போனீங்கன்னா. இது ஒரு கூடுதல் ஸ்பெஷல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே சரௌண்டிங்கில் வந்தீங்கன்னா ஸோ நிறைய மரங்கள் இருக்கும். முக்கியமாக வந்து ஒரு மடம் இருக்கும். ஸோ பள்ளி ஈழ்ச்சி அதெல்லாம் வந்து அங்கே தான் நடக்கும். நம்மளை வந்து ரெடி பண்ணி சும்மா விழா காலங்களில் அழகாக தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணி அவரை தேரோட்டம் கூட்டு போகிறது தேர் கூட்டு வந்து அங்கே வைக்கிறது அதெல்லாமே அங்கே தான் நடக்கும். மறக்காமல் இதெல்லாமும் பார்த்துருங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு மேட்ரு இருக்குது. ஸ்பெஷலான மேட்ரு. என்ன மேட்ருனா 3D ட்ராயிங் இப்போ சொல்லி நம்ம பக்காவாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அப்போவே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற கோவில்லையும் பார்த்துருப்பீங்க, இந்த கோவில்லையும் பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் வந்து இருக்கும் பெயிண்டிங்கில் சீலிங்கில். ஸோ அந்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் அந்த லிங்கத்தோட அது என்னது சைடில் இருக்கும்ல அது வந்து நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து வேறு லெவலான ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் நம்மளுங்க எப்படியா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கல்லில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அச்சு பொறிச்சிருப்பாங்க. யார் என்ன பண்ணாங்க யார் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. தஞ்சை பெரிய கோயில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் என்னென்னா அப்படியே உள்ளே வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோம்னா ஸோ இதில் இன்னொரு கூடியதாலான ஸ்பெஷல் என்னென்னா அப்பாவும் பெரிய பையனும் ஒன்றா இருக்கிற இடம் இது. சின்னவர் இருக்கார் ஆனால் ஒருத்தராக இருக்கார். ஆனால் பெரியவர் வந்து அதாவது பெரியவர் சொல்கிறவர் என்ன மாதிரியே கதை வச்சுருப்பார் நல்லா பெருசாக. அவர் தான் விநாயகர். ஸோ அவர் வந்து இங்கே ஒரு நிறைய நம்பரில் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 8 நம்பர் 8 விநாயகர் இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய விநாயகர்லேருந்து குட்டி விநாயகர் வரையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். அது ஒரு ஸ்பெஷலு. ஸோ இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம திருவள்ளூர் வாசீஸ்வரர் கோயிலுக்கும் திருத்தணியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன கனெக்ஷன் கேட்டிங்கன்னா சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல. என்ன கனெக்ஷன் கேட்டிங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல. இல்லை இப்போ இல்லை. நானும் கேட்டு பார்த்தேன். எங்கேயுமே கிடைக்கவில்லை. அதனால் இதுவும் ஒரு கூடுதலான ஸ்பெஷல். நம்ம ஒன்றும் இல்லை பஸ்ஸில் ஒன்றும் தேவையில்லை. இங்கே இறங்கினோம்னா அங்கே ஏறிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு ஸ்பெஷல். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா இதில்
இந்த கோவில் உள்ள இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த கோவிலுக்கான அடையாளமே அமைதி தான். நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மண்டக்குள்ளே தான் ஓடிட்டே இருக்குது, நான் ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நேராக வண்டியை எடுங்க, திருத்தணி ரூட்டில் இருக்கிற வாசீஸ்வரர் கோவிலுக்கு போங்க. போயிட்டு வண்டியை விட்டுட்டு செருப்போடு சேர்த்து உங்களோட எல்லாத்தையும், வேலை, வீடு, வாசல் எல்லாத்தையும், குடும்ப குட்டி எல்லாத்தையும் மறந்து அதோடய விட்டுட்டு நீங்கள் நேற்று பிறந்த குழந்தையா உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். ஸோ ஃபீல் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே, இது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்படியே தனியாக ரிலாக்ஸாக போய்ட்டு ஃபோன் எதுவுமே இல்லாமல் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தோம்னா அப்படியே வெளியில் வந்தோம்னா புதுசாக இருக்கும் உலகமே. ஸோ மறக்காமல் ஃபீல் பண்ணி பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஓகே, இது வந்து இந்த கோவிலில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கே என்ன விட்டேன் அதெல்லாம் தெரியல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது மூங்கில் காடுன்னு நான் சொன்னல. ஸோ அந்த மூங்கில் காடுக்கான விஷயம் நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மூங்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூங்கிலை வச்சு உள்ளே வச்சு அதில் வந்து சுற்றி செவரு கட்டி ஸோ அந்த மூங்கிலையும் பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னலான ஸ்பெஷல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பாளுக்கு வருவோம். ஸோ இதை சுற்றி நிறைய இருக்காங்க. 64 நாயன்மார்கள் இருப்பாங்க இந்த கோவிலில். ஸோ நீங்கள் அவங்களையும் பார்க்கலாம் வந்தீங்கன்னா, சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருங்க இருக்காங்க அங்கே, வேறு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் நினைக்கிறேன். லிஸ்ட் எடுத்து வச்சேன், பட் ஆனால் உங்கள்கிட்ட ஃப்ளோவில் போகிறதுல அப்படியே ஃப்ளோவாக போயிட்டேன் நானே. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் உருவான கதைன்னு ஒன்று சொன்னோம்ல, அந்த கதையை எடுத்து வரோம் பாருங்கள். ஸோ இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூங்கில் காடு சொன்னோம்ல, மூங்கில் காட்டில் வந்து மாடுகள்லாம் வந்து நம்ம விவசாயி ஒருத்தர் வந்து மாடுகளை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாடு வந்து எல்லா மாடுகளும் கரெக்டாக போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும், பால் கொடுத்துரும், கரெக்டாக இருக்கும். அப்படியே போய்ட்டு இருந்தது. ஒரு சில நாட்களாக வந்து ஒரு மாடு மட்டும் பாலே கறக்காமல் வீட்டில் வந்து அப்படி இருந்தது. என்ன அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நாளாக பாலே கறக்கலை அப்படின்றப்ப அந்த மாடை பின்தொடர்றப்ப தான் தெரிஞ்சது, ஒரு மாடு வந்து ஒரு இடத்துல போயிட்டு பால் மட்டும் கறந்துட்டு சாப்பிட்டு வந்துடுது. ஸோ இதை பார்த்து ஆச்சரியமான அந்த விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஊர் தலைவர்கிட்ட, அப்புறம் வந்து அப்போ இருந்த சிற்றரசன்கிட்ட சொல்லி, அவர் வந்து நம்ம பெரிய அரசன்கிட்ட சொல்லி அப்படி வந்து பார்க்குறப்ப தான் இந்த லிங்கம் கிடச்சி. ஸோ இந்த லிங்கத்திலேருந்து அப்படியே அந்த கோவிலாக டெவலப் பண்ணாங்கன்ற ஒரு வரலாறும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கோவில் கட்டினதுக்கான வரலாறு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வௌவால் குடும்பம் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வௌவால் குடும்பம் நிறைய இருக்கும். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பாருங்கள். லைட் அடித்து பார்க்குறது அதெல்லாம் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். அவங்க ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க, அப்படியே அங்கங்கே நிறைய தொங்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ரொம்ப ஸ்பெஷலான சிறப்புகள். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து நிறைய ரீச் ஆகவே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஒரு அமைதியை வந்து ஃபீல் பண்ணிட்டு போட்டோம். ஓகேங்களா. மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து மறக்காமல் நாகலிங்க மரத்தையும் பாருங்கள். பின்னாடி 2 மரம் வச்சுருக்கோம், அதையும் பாருங்கள். அதையும் நான் எங்கே இருக்க லொக்கேஷன் காமிக்கிறேன் ஃபோனில், சைடில் எங்கன்னா வீடியோ மாதிரி போடுறேன், அதையும் பாருங்கள். ஸோ அடுத்து இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து சொல்லிட்டா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். அது நான் முதலே சொன்ன மாதிரி வாசீஸ்வரர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஆள். நம்ம பொறுமையாக சொன்னோம்னா எனக்கு எப்படியாவது பண்ணி கொடுத்துருப்பான்னு நம்ம ரிக்வஸ்ட்டாக வச்சுட்டு வந்தாலே போதும், அது கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கான முயற்சி மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே வேணாம். செம்மையாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. மறக்காமல் இப்போ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை பார்த்துட்டு அடுத்தவங்க போகிறவங்களுக்கும் அந்த கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்படி சொன்னது தப்பு, அப்படி சொன்னது தப்பு அப்படின்னு ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா எதுவுமே தெரியாமல் தான் இந்த உலகத்தில் பிறக்கிறோம், வாழ்கிறோம். அந்த மாதிரி தெரியாமல் வந்து இந்த மாதிரி வீடியோ நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி சில தப்புகள் ஏதாவது இருந்துச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து மாற்றிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ஸோ இதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ வந்துருச்சு.
இவரை வந்து நான் எப்படியெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்த்தனோ, நம்மளோட ஸ்லாங்கில் அடி லோக்கலில் ஒரு எப்படி சொல்லணும்னு எதிர்பார்த்தனோ, உங்களுக்கு வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஒரே ஒரு எஸ்ஸு இல்லை தம்ஸ்அப் எதனா போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை உங்களுக்கு அடுத்து நான் போடுறேன். பை, லவ் யூ. நீங்கள் இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா நீங்கள் இல்லை. சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திருப்பதி நீங்கள் ரோட்வேஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருவள்ளூர் வந்து தான் போகணும். ஸோ திருவள்ளூர் வந்து திருப்பதி ஆகட்டும் திருத்தணி ஆகட்டும், ஸோ சென்னை சைட்லேருந்து போகிறீங்க அப்படின்னாலும், திருவள்ளூர் சைட்லேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திருப்பதிக்கோ திருத்தணிக்கோ நீங்கள் இந்த இது தாண்டி தான் போகணும். ஸோ திருத்தணி போகிற ரூட்டில் பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் தாண்டினீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து சிறுவானூர் அப்படின்ற ஒரு ஊர் வரும். ஸோ அந்த சிறுவானூருக்கு முன்னாடியே சிறுவானூர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கோவில் இருக்கும். ஸோ நீங்கள் போகிறப்பவே பார்க்கலாம். அந்த கோவிலில் ரோட்டில் இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து இந்த கோவிலுக்கு போகணும். மறக்காமல் போய் பார்த்துருங்க. ரொம்ப நாளாக விளாக் போட போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம போடுறதெல்லாம் விளாகாகவே இல்லை, கடமைக்குன்னு விளாகுன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராப்பராக ஒரு விளாகுன்னு ஒன்று எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். என்ன விளாக் போடலாம் அப்படின்றப்ப திருவள்ளூர்லேயே வேறு லெவலான ஸ்பெஷலான விஷயம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதுதான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள். பாய்.